ஒரு சிறிய கிராமம். அங்கே 2 மலர் தோட்டங்கள் இருந்தன. ஒன்றை பராமரித்தது மேகனா, மற்றொன்றை பராமரித்தது தேவா. மேகனா தினமும் புன்னகையுடன் மலர்களிடம் பேசுவாள். காலை வணக்கம், அழகாக இருக்கீங்களா என அன்போடு நீரூற்றுவாள். மலர்களும் அவளை பார்த்தாலே தலையசைத்து காற்றில் ஆடுவதைப் போல் எங்களுக்கு அன்பு கொடுத்ததற்கு நன்றி என்று கூறுவது போல தோன்றும். ஆனால் தேவா வெளியே பார்த்தால் ரொம்ப அழகானவள். ஆனால் மனதில் பொறாமை, கோபம். தன் தோட்டத்தில் மலர்கள் மலரானிட்டால் மட்டும் ஏன் பூக்கலை என்று எரிச்சலுடன் தண்ணீர் ஊற்றுவாள். ஒரு நாள் கிராமத்தில் சிறந்த மலர் தோட்டம் தெரிவு செய்யும் போட்டி நடத்தப்பட்டது. அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். புதிதாக வண்ணம் பூசிய வேலியோ, அழகிய பாதைகளோ, ஒளி விளக்குகளோ எதுவும் இல்லாமல் மேகனாவின் தோட்டமே முதலிடம் பெற்றது. நியாயாதிபதி கேட்டார், மக்களே, இந்த மலர்களின் முகத்தில் ஒளி தெரிகிறதா? இதன் காரணம் அன்பு, உள்ளழகு, மனதின் நன்மை. அன்பு, பரிவு, கருணை. இது நம்மால் மறைக்க முடியாது. அது முகத்தில் தெரியும், கண்களில் பிரகாசமாகும், நடத்தையில் மனம் வீசும். தேவா அதை கேட்டு தலை குனிந்தாள். அன்று முதல் அவளும் அன்புடன் தன் மலர்களை பராமரிக்க துவங்கினாள். உண்மை என்னவென்றால், உள்ளழகு இருந்தால் அது முகத்தில் ஒளியும், உலகில் மனமும் பரவும். நண்பர்களே, அன்பான உள்ளம் இல்லையெனில் வெளிப்புற அழகு காற்றில் மறைந்துவிடும். ஆனால் உள்ளத்தில் நன்மை இருந்தால் அது முகத்தில் ஒளிர்ந்து உலகுக்கு காட்சியளிக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்.